சிறு தோட்டக்காரர்கள் செம்பனை மறுநடவு திட்டத்தை செயல்படுத்த உதவுவதற்கு அரசாங்கம் 100 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியிருக்கிறது. இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தும் நோக்கத்தில் இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்று தோட்ட மூலப்பொருள் தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி நேற்று கூறினார். கடந்த ஆண்டு செம்பனை மறுநடவு திட்ட விகிதம் வெறும் 2 விழுக்காடாகத்தான் இருந்தது என்று அவர் மேலும் சொன்னார். ஆண்டுக்கு குறைந்தபட்சம் இந்த திட்டத்தில் 4 விழுக்காடு அடைவு நிலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்று அவர் சொன்னார். உலகிலேயே செம்பனை எண்ணெய் உற்பத்தி செய்யும் 2வது மிகப்பெரிய நாடாக மலேசியாவின் நிலையை நிலைநிறுத்த விரும்புகிறோம். ஆகவே செம்பனை மறுநடவு திட்டமின்றி நாட்டிலுள்ள செம்பனை மரங்கள் தொடர்ந்து முதிர்ந்தவையாக இருப்பதை நாம் அனுமதிக்க முடியாது என்று அவர் சொன்னார். தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் நிருபர்களிடம் பேசினார். தனியார் துறையினர் செம்பனை மறுநடவு திட்டத்தில் 2.3 விழுக்காட்டை அடைந்திருக்கின்றனர். ஆனால் சிறு தோட்டக்காரர்களால் சுமார் 1 விழுக்காட்டையே அடைய முடிந்திருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.